வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர் கம்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, கரெக்டாக 5 மாதம் 3 நாள் நம்ம வந்து இந்த மைனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து வித்ட்ராவல் அப்டேட் வந்திருக்கு. எப்படி பண்ணணும் வித்ட்ராவல் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஹாம்ஸ்டருக்கு பற்றி நான் இன்னும் ஒரு வீடியோ கூட போடல, ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். நடுவில் ஒரே ஒரு சின்ன ஒரு அப்டேட்டுக்காக போட்டிருந்தேன். ஏன்னா நமக்கு வீடியோ போட டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாகவே வந்து டெலகிராம் சேனல் தான் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அங்கே தான் அப்டேட் போடுவேன். ஓகேங்களா, வீடியோ வந்து நமக்கு அடிக்கடி போட முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் கூட உங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய மைனிங் ஏர்ட்ராப் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் அதை பற்றின அப்டேட் டெய்லி நம்ம வந்து போட்டுட்ருப்போம். சரிங்களா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹாம்ஸ்டர் கம்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நம்ம சேனல் ஃபாலோவர்ஸும் தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் ஏர்ட்ராப் செக்ஷனில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது பினான்ஸு, ஓகேஎக்ஸு, பைபிட்டு, டெலகிராம் வேலெட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த இபிஐ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக நம்ம வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து டான் கீப்பர் வேலெட்டை வந்து கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த க்ரே கலரில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை நம்ம வந்து ஆரம்பத்தில் கனெக்ட் பண்ண வேலெட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ வேலெட்டில் வித்ட்ரால் பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது, இப்படியே நம்ம விட்டுடலாம். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வேலெட்டுக்கு வித்ட்ரால் வந்து அங்கேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்சு சம்திங் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சு பைனான்ஸோ, ஓகேஎக்ஸோ, பைபிட்டோ, கூகாயினோ ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சு நம்ம வந்து அங்கே எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி தான் யூஎஸ்டிடி இதெல்லாம் மாற்ற முடியும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அப்படி தலையை சுற்றி மூக்க தொடுற கதைக்கு பதிலாக அது மட்டும் இல்லாமல் இந்த வேலெட்டுக்கு வந்த அந்த ஹாம்ஸ்டர் காயினை இங்கேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியது. அந்த நெட்ஒர்க்கோட டான் நெட்ஒர்க் அப்படின்னா டானில் வந்து நம்ம ஃபீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்சேஞ்சுக்கே வித்ட்ரால் பண்ணலாம் இல்லையா, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதாவது எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ஒரு சின்ன பெரிய ட்விஸ்ட் இருக்குது. சரி, அதனால் பார்த்துக்கோங்க. மேபி இது வந்து நாளைக்கு கூட இது சரியாகிடலாம். இந்த நான் சொல்லக்கூடிய ட்விஸ்ட்டு நாளைக்கு இல்லாமல் கூட போயிடலாம். பட் இப்போ வரைக்கும் இருக்குது அந்த ஆப்ஷன், அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் தெரிஞ்சாலும் தெரியாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியும். சீக்கிரமாக முடிச்சிடலாம் வீடியோவை. சரியா, ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டான் கீப்பர் சொன்னோம் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே வந்து பாருங்கள், சேஞ்ச் வேலெட் அட்ரஸ் அப்படி இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா சரி, ஒரு நிமிஷங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க பாருங்கள், ரீசெட் வித்ட்ராவல் ஆப்ஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ இதை ஓகே கொடுங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஒயிட் கலர் இருந்தால் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நமக்கு வந்து போயிடும். அதாவது நம்ம வேலெட் கனெக்ட் பண்ண ஆப்ஷன், அதாவது இது வந்து ஒரே ஒரு அட்ரஸை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா, ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு கனெக்ட் பண்ணால், அதாவது வேறு ஒரு வேலெட்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் பண்ண முடியாது. அதுக்காக ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம பண்ண முடியும். அதனால் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான். சரிங்களா, ஏன்னா பினான்ஸ் தான் நம்ம இந்தியாவில் வந்து இப்போ வெரிஃபைடாக இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் ஆகுனா நீங்கள் பைபிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகேஸ் வேண்டவே வேண்டாம். ரைட்டுங்களா, ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ரைட்டுங்களா, இப்போதைக்கு வந்து பினான்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பினான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பினான்ஸ் செக்ஷன் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதில் போய் சைன் அப் பண்ணிவிட்டு அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணி அதே மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி உங்கள் எக்ஸ்சேஞ்சை வந்து கேஒய்சி பண்ணிக்கோங்க. கேஒய்சிங்கிறது ஒன்றும் உங்கள் ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் சம்திங் பேசிக் நாலேஜ் தான் அதெல்லாம். ஓகேங்களா, அதெல்லாம் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலோட வீடியோ இருக்கும், பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டிருப்பேன். ஸோ 4 வருஷம் முன்னாடி இருக்கும், அது பழைய பேசிக்காக போட்ட வீடியோ இருக்கும் அது. ஓகேங்களா, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா, சரி ஓகே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணிட்டீங்க, எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹேபிட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது ஹாம்ஸ்டரோட டெபாசிட் அட்ரஸ் அப்புறம் மெமோ. ஓகேங்களா, இந்த மெமோ டான் அப்படிங்கிறது வந்து மெமோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெமோ கொடுக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் கிடைக்காது. சரிங்களா, ஸோ அதனால் மெமோ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ரைட்டுங்களா, ஸோ எப்படி எடுக்கணும் அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்து உங்களோட பினான்ஸ் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசட் செக்ஷன் இருக்குது பாருங்கள், வாலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஸ்பாட் இருக்குது பாருங்கள், ஸ்பாட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெபாசிட் ஒன்று இருக்கும் மேலே எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. இங்கே வந்து HMSTR ஹாம்ஸ்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த போல் வரும். ஸோ அதாவது கன்ஜெக்ஷன் அப்படின்னா அதாவது இந்த விட்ராவல் வர்றதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக டான் நெட்வொர்க் எல்லாமே வந்து கன்ஜெக்ஷன் தான் இருக்கும், அதாவது லேட் ஆகுன்ற மீனிங், வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. டான் காயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த பேஜ் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 டேபு. ஸோ இதை கிளிக் பண்ணணும், இந்த இடத்த கிளிக் பண்ணணும், இந்த இடத்த கிளிக் பண்ணணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணுங்கள் 1, ரெண்டாவது இது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வேலட் அட்ரஸ்ஸு, இது வந்து 2 வந்து மெமோ இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட விட்ராவல் வந்து சேராது சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து காப்பி பண்ணுறேன், அதாவது இந்த இடத்த டச் பண்ணுறேன் சரியா. காப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் டெபாசிட் அட்ரஸ் இருக்குது பாருங்கள், இங்கே நான் வந்து பேஸ்ட்டு பண்ணுறேன். இப்போ நான் காப்பி பண்ணதை பேஸ்ட்டு பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ வந்து மெமோ அப்படிங்கிறது 2வது டேப்பில் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு இதை வந்து காப்பி பண்ணுறேன் ஓகேங்களா. நான் வந்து ஸ்லோவாக சொல்கிறேன் ஓகேங்களா. இது வந்து ஒரு 30 செகண்ட் ஒர்க் கூட கிடையாது இது சரிங்களா. ஏன் அப்படின்னா தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சரிங்களா. எனக்கு தெரியுமே, எனக்கு தான் ஒரு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, அதனால தான் வந்து பொறுமையாக உங்களாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரியா. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம், கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும் ஓகேங்களா. இந்த நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி செக் பண்ணி பாருங்கள், வெரிஃபை பண்ணிக்கோங்க முதல்ல சரியா. ஒரு நிமிஷங்க பார்த்துக்கோங்க, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் 142 இருக்கா, ஸோ இங்கே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதே போல் விட்ராவல் அட்ரஸ்லேயும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு இந்த சேவ் அண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் என்ன எடுக்கணும், தேங்க்ஸ் அவ்வளோதான், வெல்டன், நம்ம கங்க்ராச்சுலேஷன் கரெக்டாக பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ அப்போ டிக்கு வந்துச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டிக் இருந்தது ஒயிட் கலரில், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பினான்ஸோட எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகேவா. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட வேலட் அட்ரஸை கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி டான் கீப்பர் வேலட்டை கொடுத்துருப்பீங்க, அதை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணாங்கிறது நான் எங்கள் வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ரீசெட் பண்ணிட்டா நீங்கள் கொடுத்த வேலட்டை வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ புதுசாக வந்து நீங்கள் வேலட்டை கொடுத்தாலும் சரி, எக்ஸ்சேஞ்சை கொடுத்தாலும் சரி, வேலட்டை கொடுக்குறது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அங்கேருந்து விட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ் தேவைப்படும் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே யூஎஸ்டியாக மாற்றிக்கலாம். யூஎஸ்டினா அப்புறம் வேறு ஒரு காயினை கொண்டு போய்ட்டு நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போய் நம்ம 5000 மாற்றிக்க முடியும் சரியா. ஸோ இவ்வளோ தான், இதுதான் இந்த விட்ராவல் ப்ராசஸ் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்லேருந்து எப்படி நம்ம வந்து விட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ விட்ராவல் ரெக்வஸ்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. விட்ராவல் ரெக்வஸ்ட்டு கொடுத்துருக்கோம். விட்ராவல் அப்படிங்கிறது வந்து 26ஆம் தேதி நமக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். நம்ம பைனான்ஸ் எந்த எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரிசீவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஐஎன்ஆராக மாற்றுறது அப்படிங்கிற வரைக்கும் நான் வந்து நம்ம சேனலில் வந்து போடுறேன் ஓகேங்களா. அதனால் மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா ஸோ எல்லாமே நம்ம யூடியூப்பில் வீடியோ போட முடியாது சரிங்களா. ஸோ வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் நான் வந்து இங்கே ஆடியோவோ இங்கே ஒரு வீடியோவோ நான் போட்டுருவேன் டெலகிராம் சேனலில். மஸ்ட் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டருக்கு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மைனிங், அப்கமிங் டேஸில் வரக்கூடிய மைனிங், ஏர் ட்ராப், அதை பற்றின அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா. அதனால் மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.